வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு உசிலி பண்ண போறோம். அப்புறம் வந்து உடுப்பி ரசப்பொடியை வச்சு பருப்பு ரசம் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு இந்த பக்கம் வந்து கடாய் வச்சிருக்கேன். அதில் எண்ணெய் விட்டு முதல்ல குடமிளகா போட்டு தான் பருப்பு உசிலி பண்ண போறோம். ஸோ குடமிளகாயை வதக்கிக்கலாம். நாம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். பாருங்க, குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் குடமிளகா வதங்கிட்டு இருக்கட்டும். குடமிளகாய்க்கு தகுந்த அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, ரசத்துக்கு வந்து எப்பயுமே சொல்றது தான், ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு கையில கசக்கி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரசத்துக்கு இந்த பக்கம் புளி தண்ணியெல்லாம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். புளி தண்ணி விட்டுப்போம். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, நல்ல ஒரு கொதி வரட்டும். குடமிளகா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து பருப்பு உசிலிக்கு அரைச்சிக்கலாம். கடலை பருப்பு வந்து ஒரே ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா ஒரு 4 வரமிளகா போடுறேன். தேவையான உப்பு, இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி, அப்புறம் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். பாருங்க, பருப்பு உசிலிக்கு அரைச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடமிளகா வந்து ஒரு 3/4 வாசி வந்து வதங்கிடுச்சு. அதை எடுத்துடலாம். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க போறோம். ஏற்கனவே வந்து கடாய் நல்லா சூடா இருந்ததுனால எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கும். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ அரைச்சதையும் சேர்த்துருவோம். கடலைப்பருப்பு, வரமிளகா, உப்பு, பெருங்காயம் அரைச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். இதை நீங்க ஆவியில வேக வச்சு உதுட்டுறதும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயில ஸ்ட்ரெயிட்டாவே வந்து வதக்கிக்கலாம். இது எண்ணெயில வதக்கும் போது ஒரு டேஸ்ட். ஆவியில வேக வச்சு நீங்க உதுத்து பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியா செலவாகும். அவ்வளவுதான். கொஞ்சமா இருந்தா நீங்க இப்படியே பண்ணி பாருங்க, ரொம்ப கம்மி தான். அதனால நீங்க அப்படியே எண்ணெய் விட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் ஜாஸ்தியா குவான்டிட்டி நிறைய பண்ற மாதிரி இருந்தா மட்டும் ஆவியில வேக வச்சு பண்ணுங்க. மூடி வச்சிருவோம், நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த கரண்டியில ஒரே ஒரு கரண்டி வந்து துவரம்பருப்பு எடுத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். கரைச்சும் வச்சாச்சு. இப்போ பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து உடுப்பி ரசப்பொடியும் சேர்த்துடலாம். இந்த உடுப்பி ரசப்பொடி வந்து மில் ஹவுஸ்ல கிடைக்கிறது. நான் உங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நுரைச்சி வந்தா போதும். இதுக்கு மேல வந்து ரசம் கொதிக்க கூடாது. கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக சேர்க்கிறோம். வாட்டி கலரி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம அரைச்சி போடும்போது எப்படி இருந்தது, இப்ப நல்லா வெந்துட்டு பாருங்க. நல்லா குத்தி குத்தி அப்படியே வதக்க வேண்டியதுதான். இனிமேல் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும், மூட வேண்டாம். பாருங்க, நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துடலாம். குடமிளகாயில உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் இதுக்கு தனியா உப்பு போட்டிருக்கோம். ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. அவ்வளோதான், நம்மளுடைய குடமிளகா பருப்பு உசிலி ரெடி. பாருங்க, நம்மளுடைய குடமிளகா பருப்பு உசிலி ரெடி. இன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேனோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். டக்குன்னு வீட்டில் இருந்தது, நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க, என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ரெசிபிக்கு நான் ஐடியா மட்டும்தான் தரேன். நான் இது எல்லாருமே டெய்லி பண்றது தான். இப்ப குடமிளகா பருப்பு உசிலி ரெடி ஆயிடுத்து. அதை எடுத்து வச்சிடலாம். குடமிளகாவோ இல்லைன்னா பீன்ஸோ, என்ன வாழைப்பூ இருந்தா வாழைப்பூ எது இருக்கோ அது கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா நுரைச்சி வந்துருது ரசம். நெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கு தான் தாளிக்க போறோம். கடுகு, சீரகம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை,
கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உடுப்பி ரசம் வந்து ரெடி. உடுப்பி ரசப்பொடியை யூஸ் பண்ணி உடுப்பி ரசம் பண்ணியிருக்கோம். இந்த உடுப்பி ரசப்பொடி வந்து மில் ஹவுஸில் கிடைக்கும். நான் உங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம், அதுக்கப்புறம் வந்து குடமிளகா பருப்பு புளி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.